இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த 7 நாட்களுக்கான துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். 27/4/2025 3/4/2025 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யுது. முதல்ல துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்கள் உடல்நலம் பழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிப்பீங்க. பழைய பிரச்சனையை அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக விடுபட உங்களுக்கு உதவும். இந்த வாரத்தின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு பெரிய நிதி நன்மைகள் கிடைக்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டம் போடுவீங்க. புதிய பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த வாரம் உங்கள் நடத்தையை பார்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை என்றும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல தடைகளை எதிர்கொள்கிறீர்கள் என்றும் மற்றவங்களுக்கு தோணும். நீங்கள் உள்ளே மூச்சு திணறல் உணர்றீங்க. இந்த நடத்தை காரணமாக உங்கள் பணியிடத்தில், உங்கள் வேலையில் கவனம் செலுத்துறதுல சில சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. பணியிடத்தில் மற்றவர்கள் மீதான உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கும். நீங்கள் அனைவரையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பீங்க. இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும். இந்த வாரம் வீட்டில் குழந்தைகளின் விளையாட்டு உங்கள் கல்வியில் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் விரும்பாட்டினாலும் அவங்க மீது கோபப்படுவதை பார்க்கலாம். இது குடும்பத்தில் அன்பை தடுத்துரும், தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம்னே சொல்லலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாயின் பார்வையில் இருக்குது. நினைத்ததையெல்லாம் உங்களால் முயற்சியால் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கௌரவமான நிலை இருக்கும். அரசு வகை ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பங்கள் தானாக கூடி வரும். மனைவி வழி சொத்தில் நிலவிய கருத்து வேறுபாடு பகையை மறைச்சு முழு பங்கு கிடைக்கும். விவசாயிகளின் தேவைக்கு கடன் கிடைக்கும். நல்ல விளைச்சலும் லாபமும் கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவீங்க. பட்டாவை சரி பார்க்கணும். பெற்றவங்க பெரியவர்களின் நல்லாசையுடன் திருமணம் நடக்கும். இது தவிர உங்களுக்கு அழகிய ஆடம்பர விலை உயர்ந்த வெளிநாட்டு உபயோகப் பொருட்கள் கிடைக்கும். 29/4/2025 அன்னைக்கு அதிகாலை 2:53 மணி முதல் 1/5/2025 அன்னைக்கு அதிகாலை 3:15 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. மறைமுக எதிர்ப்புகள் வருது. தொழிலில் நிலையற்ற தன்மை, நெருக்கடிகள் ஏற்படுது. மனச்சஞ்சலம் உருவாகுது. தாய்மாமனுடன் சிறு மனபேதம் உண்டாகுது. தினமும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்கணும். எந்த ஒரு விஷயமும் காலத்துக்குள்ளே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ராசியினருக்கு நல்ல செய்திகள் காதுகளுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து சேருது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சுமூகமாக முடியுது. பொருளாதார நிலை மேம்படுது. தானிய உற்பத்தி, இன்டீரியர் டிசைனிங், விளையாட்டு பொருள் தயாரிப்பு துறை இதிலெல்லாம் வளர்ச்சி காணும் காலகட்டம். தங்கநகை வியாபாரிகள், சட்ட ஆலோசகர்கள், கலைத்துறையினர் பணப்பரிவர்த்தனை விஷயங்கள் கவனமாக செயல்படணும். அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த விஷயம் நடந்தேறும். ரியல் எஸ்டேட் துறையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்களை வெற்றிகரமாக தொடங்குவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அரசு பணிகளுக்காக போட்டித் தேர்வுகளில் உற்சாகமாக பங்கு பெறுவீங்க. நேரம் தவறி சாப்பிட வேணாம். ஜீரணக் கோளாறு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையால் குணமடையும். திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பானகம் மற்றும் நீர்மோர் தானமாக வழங்க நன்மைகள் ஏற்படும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உற்சாகமாக பேசுவீங்க. ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிவிடும் விருச்சிக ராசி அன்பர்கள் பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவீங்க. இந்த வாரத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போயிடும். நிதி ஆலோசகர்கள், நிதி முதலீடு, பொறியியல் தொழில் துறையினராக இருந்தால் நன்மைகள் ஏற்படும். மருத்துவர்கள், மருந்து விற்பனை, இன்டீரியர் துறையினருக்கு ஆதாயமான காலகட்டம். அரசு தனியார் உத்தியோகத்தில் இருந்தால் உங்கள் பணிகளை காலகாலத்திற்கு ரொம்ப சரியாக செஞ்சு வர்றது அவசியம். ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய திட்டங்களில் முதலீடு செஞ்சிங்கன்னா, ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா, மருத்துவமனை துறையில் இருந்தீங்கன்னா, சிமெண்ட்டு இந்த மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னா பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும். அரசு துறையில் இருந்தாலும் கிடைக்கும்.
பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்காலத்தில் பணிபெறுவது வாய்ப்பு குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறுவீங்க. மூச்சுக்கோளாறு, வயிற்று வலி இதெல்லாம் சிகிச்சையால் விலகும். குலதெய்வம் அல்லது வீட்டுக்கு அருகில் உள்ள பெண் தேவதைகளுக்கு சந்தனக்காப்பு செய்யணும். மருத்துவமனையில் யாராச்சும் சிகிச்சை பெற்று வந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சு வர உங்களுக்கு நன்மை ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, பல பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. தயாராக இருந்துக்கிறங்க. வாழ்க்கையை பற்றி உங்கள் பார்வை சற்று சோகமாக தோணுது. உங்கள் சிறந்த முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் எதிர்மறையான சூழலால் சூழப்பட்டிருப்பதாக உணர்றீங்க. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக உங்கள் மனைவி அல்லது காதலருடன் பெரிய தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப உதவியற்றவராக உணர வாய்ப்பு இருக்குது. உங்கள் அதிகப்படியான செலவுகள் குறித்து உங்கள் துணையிடமிருந்து ஒரு சொற்பொழிவை பெறவும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நபரும் உங்கள் வாழ்க்கையில் மோசமான காலங்களை கடந்து போகிறீங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனை மோசமாக்குவதற்கு பதிலாக நீங்கள் பொறுமையாக இருந்து நல்ல நேரங்களுக்காக காத்திருக்கணும். நம் வாழ்க்கையில் முன்னேறையில் நாம் சுயநலவாதிகளாக மாறி நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்தவங்களை நம்ம அப்படியே மறந்துடுறோம். இந்த வாரம் உங்களுக்கு அதுதான் நடக்கும். ஈகோ உங்களை மற்றவங்கள்டமிருந்து தூரம் விலக்கிரும். தனிமை உணர்வு ரொம்ப வேதனையானது. அதை நீங்கள் உணர்வீங்க. மாணவர்களை பிடிக்க முயற்சி செய்வீங்க. குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் இந்த சூழ்நிலையில் உங்களை ஆட்கொள்ள விட வேணாம். வெளியே போய் சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையிலிருந்து பல மாற்றங்கள் அடைவீங்கன்னு சொன்னேன். எதிர்பார்த்த இலக்கையும் அடைவீங்க. குரு பார்வை இருக்குது. அதனால் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. முக்கிய பணிகளை விரைஞ்சு செஞ்சுக்கிறங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகுது. புதிய வாய்ப்புகளால் தளர்ந்த தொழில்கள் தலை தூக்குது. குடும்ப சுமை குறையுது. எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்குது. அத்தியாவசிய தேவைக்கு தடுமாறிய நிலை மறையுது. பெற்றோர்களின் ஆதரவால் குடும்ப சுமைகள் லகுவாகுது. சில மாணவர்கள் கல்வி அல்லது விளையாட்டு தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் பல சகாய விலையில் பட்டா இல்லாத அல்லது வாரிசு இல்லா சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். திருமண தடையாகலும் வசதியான வாழ்க்கை துணை கிடைப்பார். 1/5/2025 அன்னைக்கு அதிகாலை 3:15 மணியிலிருந்து 3/5/2025 அன்னைக்கு காலையில் 6:37 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிலர் பிள்ளைகளின் முன்னேற்ற செலவிற்கு கடன் பெறுவீங்க. உடல் அசதிப்படுது. சிலருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுனால கால பைரவர் அஷ்டகத்தை படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி என்பவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி சூரியன் உச்சமடைகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பலம் பெறுது. மகன் மகளின் திருமண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணை இணக்கமாக இருப்பார். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. இதுவரை பங்குச்சந்தை பற்றிய ஆர்வம் இல்லைன்னா கூட பங்கு வர்த்தகத்தின் மேல் ஆர்வம் ஏற்படும். சிறிய பங்குச்சந்தை முதலீட்டில் பெரிய லாபம் கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது. வெளிநாட்டு வேலை முயற்சி கைகூடும். துக்கம் அகலும். லௌகீக வாழ்க்கையில் உள்ள அனைத்து இன்பங்களையும் நீங்கள் நுகரும் ஆர்வம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளுடன் அந்யோன்யம் கூடும். பல்வேறு விதமான வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். 3/5/2025 அன்னைக்கு காலையில் 6:37 மணிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கடுமையான அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய நேரும். அதனால் டென்ஷன், கோபம் உருவாகுது. ஸ்ரீ ஆஞ்சநேயரின் மூல மந்திரத்தை படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுடைய துன்பங்களையும் தனது துன்பங்களாக நினைக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு நினைத்ததெல்லாம் செயல்படும். தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். குடும்ப சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி மகிழ்வீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். ஆபரண உற்பத்தி, சுற்றுலா, டிஜிட்டல் தொழில் துறையில் இருந்தால் தொழில் விருத்தி உண்டு. தினசரி சந்தை, மருத்துவ ஆராய்ச்சி, பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி பிரிவினரை சேர்ந்திருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தனியார் உத்தியோகத்தில் இருந்தால் பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் நீர்நிலை அருகில் செயல்படும் கட்டுமான திட்டங்களில் கவனம் கொள்ளணும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால் நிலக்கரி சுரங்கம், டிஜிட்டல் நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் புதிய விளையாட்டுக்களை கற்றுக்குருவீங்க.
சிறுநீரக தொற்று, மன அழுத்தம் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். இந்த வாரம் முடிஞ்ச வரை மௌன விரதம் இருங்க, உண்ணா நோன்பு கடைப்பிடிங்க, அதுதான் நன்மை தரும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களில் 4வது வீட்டுக்கு வர்றாரு. உங்கள் பெற்றோரின் உடல்நலக்குறைவு உங்களுக்கு கவலை அளிக்கும். இந்த சூழ்நிலையில் எல்லா வகையான கவலையிலிருந்தும் உங்களை விடுவிச்சுக்கிறணும். உங்கள் உள் அமைதிக்காகவும் ஏதாவது ஒரு செயலை செய்வதில் நேரத்தை செலவிடணும். கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்காக ஒப்பந்தம் செஞ்ச தொழிலதிபருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பெரிய ஒரு நல்ல அறிகுறி கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒப்பந்தம் வெற்றியடைய போகுது. விரைவில் பணம் அல்லது லாபம் உங்களுக்கு வரும். பல வாய்ப்புகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் என்ன செஞ்சாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை, அதை நீங்கள் உணர்வீங்க. அதனால் இதற்காக உங்களை நீங்களே சபிச்சு கொள்ள வேணாம். பதிலாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து நிலைமை மேம்படும் வரை காத்திருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறிகளாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களாகவோ அவதிப்படுபவர்களாகவோ உணர்வீங்க. ஆனால் இது இருந்தாலும் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் பாராட்டுக்களை பெற ஆர்வமாக இருப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவீங்க. இந்த வாரம் மாணவர்கள் முழுமையாக ஓய்வெடுக்க விரும்புகிறீங்க. ஆனால் உங்கள் உறவினர்களின் திடீர் வருக உங்கள் திட்டங்களை சீர்குலைக்க வைக்குது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த சாத்தியத்திற்கு உங்களை தயார்படுத்திக்கிறங்க. எரிச்சல் அடைய வேணாம், இல்லைன்னா உங்கள் முழு வாரமும் பாழாகிடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏழை பிராமணருக்கு உணவு தானம் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு, இந்த 3 ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். 27/4/2025 3/5/2025 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.